Good morning, students. Service on the Metric Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about class Mammalia. Breast, Paul Surapi. They are found in variety of habitats. இவை பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்களில் வாழும் தன்மை கொண்டன. Their body is covered by hair, a unique feature of mammals. இவ்விலங்குகளின் உடல் முழுமையும் ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது. இது பாலூட்டிகளின் தனித்தன்மை ஆகும். Some of them are adapted to fly or live in water. இவற்றில் உள்ள சில பாலூட்டி விலங்குகள் பறத்தல் மற்றும் நீரில் வாழ்வதற்கான தக அமைப்புகளை பெற்றுள்ளன. இவற்றிலுள்ள சில பாலூட்டிகள் பறக்கும் தன்மையுடனும் சில பாலூட்டிகள் நீரில் வாழ்வதற்கான தகவமைப்புகளையும் பெற்றுள்ளன. Presence of mammary glands is the most unique feature of mammals. இவ்விலங்குகள் பால் சுரப்பிகளை பெற்றிருத்தல் இத்தொகுதி உயிரிகளின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு பண்பாகும். They have 2 pairs of limbs adapted for walking, running, climbing, burrowing, swimming and flying. இவ்வகுப்பில் உள்ள விலங்குகளுக்கு அனைத்தும் 2 கால்களை பெற்றுள்ளன. 2 pairs of limbs adapted for, இந்த கால்களானது வாக்கிங் நடக்கவும், ரன்னிங் ஓடவும், கிளைம்பிங் தாவுவதற்கும், பரோயிங் வலை தோண்டவும், ஸ்விம்மிங் நீந்துவதற்கும், அண்ட் ஃப்ளையிங் பறப்பதற்கும் இந்த pair of limbs யூஸ் ஆகுது. Their skin is glandular in nature, consisting of sweat glands, sun glands and sebaceous glands. இதனுடைய தோள்களில் சுரப்பிகள் காணப்படுகின்றன. இது என்னென்ன சுரப்பிகள் இருக்குன்னா, ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வியர்வை சுரப்பி, சன் கிளாண்ட்ஸ் வாசனை சுரப்பி மற்றும் செபேசியஸ் எண்ணெய் சுரப்பி போன்ற பல வகையான சுரப்பிகள் இதனுடைய தோள்களில் காணப்படுகின்றன. Exoskeleton includes horny epidermal horns, spines, scales, claws, nails, hooves and bony dermal plates. இவ்விலங்குகளில் கொம்புகள், முட்கள், செதில்கள் மற்றும் கூர் நகங்கள், குளம்புகள் மற்றும் எலும்பாலான புறப்படல தகடுகள் போன்ற புறச்சட்டகங்களை பெற்றுள்ளன. ஹார்ன்ஸ்னா கொம்புகள், ஸ்பைன்னா முட்கள், ஸ்கேல்ஸ்னா செதில்கள், கிளாவ்ஸ்னா நகங்கள், கிளாவ்ஸ்னா கூரான நகங்கள், நெயில்ஸ்னா நகங்கள், ஹூவ்ஸ்னா குளம்புகள், போனி டெர்மல் பிளேட்ஸ் எலும்பாலான புறப்படல தகடுகள், இவற்றையெல்லாம் விலங்குகள் பெற்றிருக்கின்றன. டீத் ஆர் தீகோடான், ஹெட்டிரோடான் அண்ட் டிஃபியோடான். தீகோடான்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. The teeth are placed in the sockets of jaw bones. நமக்கு ஈர்களில் பல்லு எப்படி இருக்குது, அந்த தாடை போனில் பல்லு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தீக்கோடான். அந்த தாடையில் இருக்கக்கூடிய எலும்பில் பல்லு இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தீக்கோடான்ற பேர். ஹெட்டிரோடான்றது நமக்கு 3 டைப்பான பற்கள் இருக்குது. 4 டைப்பான பற்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இன்சிசார், கெனைன், ப்ரீமோலார்ஸ், மோலார்ஸ். இதுதான் ஹெட்டிரோடான்றது நமக்கு 4 டைப்பான பற்கள் காணப்படுது. அந்த தீகோடான்றது நம்ம தாடை போனில் ஜா போன்ஸில் பற்கள் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த தாடை எலும்பில் பற்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான டைப்புக்கு தீகோடான். ஹெட்டிரோடான்றது நமக்கு 4 வகையான பற்கள் காணப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சிசார், கனைன், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். இது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. டிஃபியோடான் நமக்கு 2 செட் ஆஃப் டீத் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது, பேபி டீத்தும்பாங்க, இல்லாதுன்னா டெம்பரவரி டீத் அல்லது பர்மனன்ட் டீத்துன்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பரரி டீத் 20 இருக்குன்னு 20, நம்ம பர்மனன்ட் டீத் 32. தீகோடான்றது என்னென்னு பார்த்துக்கோங்க, ஹெட்டிரோடான்றது என்னென்னு பார்த்துக்கோங்க, டிஃபியோடான்றது என்னென்னு பார்த்துக்கோங்க. டிஃபியோடான்றது 2 செட் ஆஃப் டீத் இருக்குது நமக்கு, டெம்பரவரி அண்ட் பர்மனன்ட். ஹெட்டிரோடான்றது 4 வகையான பற்கள் காணப்படுது. தீகோடான்றது ஜா போனில் பற்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புக்கு பேர் தான் தீகோடான். தெளிவாக பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க.